நீங்க நினைச்ச ஒண்ணு சரிக்காம 1000த்துல ஒருத்தன் இல்ல, 1000 பேர் சேர்ந்த ஒருத்தன். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு. ஏப்ரல் 4ஆம் தேதி காலையில் எழுந்ததும் தமிழ் ஆங்கில நாளிதழ்களை வழக்கம் போல் படிக்கும் வாசகர்கள் முதல் 4 பக்கங்களை புரட்டி பார்த்ததும் அப்படியே ஒரு நிமிடம் ஆச்சரியத்தில் மூழ்கி இருப்பார்கள். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இன்னும் பலர் இது கனவா நனவா என்பது தெரியாமல் சிறிது நேரம் குழப்பமடைந்தும் இருப்பார்கள். ஒரே ஒரு தமிழ் நாளிதழ் தவிர மற்ற அனைத்து நாளிதழ்களிலும் சொல்லி வைத்தாற் போல அச்சிடப்பட்டிருந்த அந்த 4 பக்கங்களும் விளம்பரங்கள் தான் என்றாலும் கூட அதில் இடம்பெற்றிருந்த செய்திகள் அனைத்துமே கடந்த காலங்களில், அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் அரங்கேறிய நிகழ்வுகள்தான். இடம் 8 சிவன் கோயில் தெருவு, நாள் 10/6/2010, நேரம் இரவு 12 மணி. இத்தனைக்கும் அந்த செய்திகளின் கீழே இப்பக்கங்களில் இடம்பெற்றுள்ள செய்திகள் யாவும் பல்வேறு செய்தித்தாள்களிலும் இணைய செய்தித்தளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வெளியிடப்பட்டவையே, எதுவும் கற்பனை அல்ல என்ற குறிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. மீண்டும் வேண்டுமா அந்த அராஜக ஆட்சி? திமுகவிற்கு முற்றுப்புள்ளி வைப்போம், பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அஇஅதிமுக என்று அந்த 4 பக்க விளம்பரத்தை வெளியிட்டது யார் என்பது பற்றியும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. என்ன சொன்னாய்? அச்சச்சோ, இந்த ஏற்பாடு யாரையா செய்ய சொல்லுது? பட்டத்தை மாத்தி கொடுங்களே, நகர மாட்டீங்களா? அந்த 4 பக்கங்களிலும் இருந்த சில முக்கிய செய்திகளை பற்றி இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். திமுக ஆட்சியில் 14,523 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பு, தணிக்கை அறிக்கையில் தகவல். 2006 முதல் 2011 வரை திமுக காலத்தில் இருந்த கடுமையான மின்வெட்டை நினைவு கூர்ந்த இருண்ட காலம், இருளில் தடுமாறும் மக்கள், மீத்தேன் ஆய்வு, திமுக அரசுடன் தனியார் நிறுவன ஒப்பந்தம், உண்மையில் நீட் தேர்வை கொண்டு வந்தது யார், என் குடும்பத்தில் என் மகன் உதயநிதி உட்பட இனி யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று 2016 ஸ்டாலின் சொன்னது, KN நேருவின் ஆடம்பரத்தால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு, செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு, 1,76,000 கோடி ரூபாய் நாட்டிற்கு பேரிழப்பு, ராசாவின் கூட்டாளி சாதிக் பாட்ஷா தற்கொலை செய்து கொண்டார், தலித் மக்களை அவதூறாக பேசிய திமுக MP கைது, பியூட்டி பார்லர் பெண் மீது தாக்கு, திமுக மாஜி கவுன்சிலர் கைது என மொத்தம் 36 பரபரப்பான செய்திகள் நினைவூட்டப்பட்டிருந்தன. மொத்தம் 48. என்னதா பஞ்சு? இதை ஒரு விளம்பரமாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எடுத்துக் கொண்டிருந்தால் பிரச்சனையே இல்லை. ஆனால் தேர்தல் நடப்பதற்கு ஒரு நாள் முன்னதாக சவுக்கடி போல் இந்த விளம்பரம் வெளியிடப்பட்டிருந்ததுதான் திமுக தலைவர் ஸ்டாலினை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அதனால் அவர் பெரும் கொந்தளிப்புக்கும் உள்ளானார். அது அவருடைய இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலும் எதிரொலித்தது. கூட்டணி கட்சி தலைவர்களும் இது ஊடக தர்மம் அல்ல என்று அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். இந்த 4 பக்க விளம்பர செய்திகளும் திமுக மீது தேர்தல் நேரத்தில் அதிமுக நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதாவது எதிரியின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு நடத்திய துல்லிய தாக்குதல் என்று அரசியல் விமர்சகர்களால் வர்ணிக்கப்படுகின்றன. உள்ள இருக்கிற வெளியே கொண்டு போறது, வெளியே இருக்கிற உள்ள தள்ளுறதாயா எங்க வேலை? அதுக்கு எவ்வளவோ வார்த்தைகள் பேசுவோம், ஆனா ஒரே வார்த்தையில என்னைய உள்ள கொண்டாட்டாங்க அவங்க. இதற்கு பல முக்கிய காரணங்கள் உண்டு. கடந்த ஒரு வருடமாகவே திமுகவின் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அடுத்து தமிழகத்தில் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்பது போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்தார். அதை இந்த 4 பக்க விளம்பரம் அடியோடு தகர்த்து தவிடுபொடியாக்கிவிட்டது என்று கருத நிறையவே இடம் உண்டு. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நாளிதழ்களின் விற்பனை முந்தைய 6 நாட்களை விட அதிகமாக இருக்கும். காரணம், வார விடுமுறை என்பதால் அன்று நாளிதழ்கள் வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதுவும் தேர்தல் நேர ஞாயிற்றுக்கிழமைகளில் விற்பனை இன்னும் கணிசமாக உயரும். ஏப்ரல் 4ஆம் தேதி அதிமுக தலைமை கொடுத்த விளம்பரம் 30 லட்சம் பிரதிகளும், ஆங்கில தினசரிகளில் குறைந்தபட்சம் 20 லட்சம் பிரதிகளும் அச்சிடப்பட்டிருக்கும். பெரும்பாலும் ஞாயிறன்று அத்தனை நாளிதழ்களும் விற்று தீர்ந்துவிடும். இந்த கணக்கின்படி பார்த்தால் 50 லட்சம் பேரின் வீடுகளில் அதிமுக கொடுத்த விளம்பரம் சென்றடைந்திருக்கிறது. ஒரு வீட்டில் குறைந்தபட்சம் 2 பேர் நாளிதழ் படிப்பவர்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட அன்று மட்டும் அதிமுக கொடுத்த விளம்பரத்தை குறைந்தபட்சம் 1 கோடி பேர் படித்து பார்த்திருப்பார்கள் என்பது நிச்சயம்.
அடிச்சமணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டு அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஒரு சில வீடுகளில் தமிழ், ஆங்கிலம் என 2 நாளிதழ்களையும் வாங்குவோர் உண்டு என்றாலும் கூட இந்த எண்ணிக்கை மிகவும் குறைவுதான். இதில் இன்னொரு பெரிய கணக்கும் உண்டு. சில முன்னணி நாளிதழ்களை ஒரு வீட்டிலோ அல்லது கடையிலோ 2க்கும் மேற்பட்டவர்கள் படிப்பது கண்கூடு. அதன்படி பார்த்தால் முன்னணி தமிழ் நாளிதழ் ஒன்றின் வாசகர் எண்ணிக்கை சுமார் 2.5 கோடி. அதற்கடுத்து 2வது இடத்தில் உள்ள இன்னொரு முன்னணி தமிழ் நாளிதழை சுமார் 1.5 கோடி பேர் தினமும் படிக்கின்றனர். 4வது இடத்தில் உள்ள மற்றொரு தமிழ் நாளிதழின் வாசகர் எண்ணிக்கை 50 லட்சம். இதை தவிர 5வது மற்றும் சிறு சிறு அளவில் விற்பனையாகும் பல்வேறு தமிழ் நாளிதழ்கள் மற்றும் பிரதான ஆங்கில நாளிதழ்களின் வாசகர் எண்ணிக்கை சுமார் 1.5 கோடி. ஆக மொத்தம் 6 கோடி பேர் படிக்கிறார்கள். படிக்க சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இந்த எண்ணிக்கை இன்னும் 50 லட்சம் வரை அதிகமாகி 6.5 கோடி என்ற அளவில் இருக்க வாய்ப்புண்டு. அதாவது தமிழகத்தில் உள்ள மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட இது 22 லட்சம் அதிகம். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிமுக கொடுத்த செய்தி விளம்பரம் தமிழக வாக்காளர்கள் அனைவரையுமே சென்றடைந்துள்ளது என்று அர்த்தமாகிறது. இந்த கணக்குதான் திமுகவின் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது. ஏனென்றால் நாளிதழ் வாசிக்கும் பழக்கம் உள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பதை தேர்தலுக்கு ஓரிரு நாட்கள் முன்பாகத்தான் தீர்மானிப்பார்கள். இவர்களிடையே இந்த விளம்பரம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கருதுவதால் தான் ஸ்டாலின் கொந்தளிக்கிறார். அதே நேரம் மிக குறைந்தபட்சமாக 1 கோடி பேர் இந்த செய்தி விளம்பரத்தை வாசித்திருப்பார்கள் என்ற கணக்கில் வைத்துக் கொண்டால் கூட இவர்களில் 20% பேர் விளம்பரத்தின் நம்பகத்தன்மையை உணர்ந்து அதிமுக உள்ளிட்ட வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்க வாய்ப்புள்ளது. அதனால் திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுகள் பிற கட்சிகளுக்கு சிதறி செல்லும் வாய்ப்புகள் அதிமுகவின் 4 பக்க விளம்பரத்தின் மூலம் உருவாகியிருக்கிறது. திமுகவின் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரும் ஸ்டாலினும் போட்டு வைத்திருந்த வெற்றி வியூகத்தின் மீது இந்த விளம்பரம் துல்லிய தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த கணக்கையெல்லாம் போட்டு பார்த்துதான் ஸ்டாலின் மிகவும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் என்கின்றனர். இது பற்றி அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறும்போது, இந்த விளம்பரம் ஊடக தர்மம் இல்லை என்ற திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சியினரும் வானத்திற்கும் பூமிக்குமாக குதிக்கிறார்கள். இது ஏன் என்று புரியவில்லை. இது தொடர்பாக திமுகவினர் மறைமுகமாக சமூக வலைதளங்களில் நாளிதழ்களின் அதிபர்களுக்கு மிரட்டலும் விடுத்து வருகின்றனர். இது எந்த விதத்தில் நியாயம் என்றும் தெரியவில்லை. அதிமுகவுக்கு பதிலளிக்க விரும்பினால் அவர்களும் விளம்பரம் கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு இருக்கும்போது ஏன் பயப்படுகிறார்கள், மிரட்டுகிறார்கள்? அதிமுக திமுக ஆட்சிகளை மக்கள் ஒப்பீடு செய்ய ஆரம்பித்து விட்டால் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற பயம்தான் இதற்கு காரணம். அதிமுகவின் இந்த துல்லிய தாக்குதலில் திமுக கூட்டணியின் கணிப்பு சிதறிப்போய் உள்ளது. திமுகவும் இதற்கு ஏதாவது ஒரு வகையில் பதிலளிக்க முயற்சிக்கும். ஆனால் அதற்கான காலம் கடந்துவிட்டது. தேர்தலில் அதிமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என அவர் குறிப்பிட்டார்.